வணக்கம் டாக்டர் செந்தில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப ஜெனரலான காமனான டாபிக். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அதாவது நம்ம உடம்பு வந்து இட்ஸ் a magnificent மிஷின் அப்படின்வாங்க. நம்ம உடம்புல ஏதாவது தப்பு நடக்குது இல்லை ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் உள்ளுக்குள்ள நடக்குதுன்னும் போது அது இமீடியட்டா மற்ற மிஷின்ஸ் மாதிரி ஷட் ஆஃப் ஆகுறது கிடையாது. இட் வில் சென்ட் சம் சிக்னல்ஸ். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து சில சிக்னல்ஸ் கொடுக்கும், இது வந்து அப்நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்மார்ட் எனஃபா அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல இருந்தோம் அப்படின்னா பெரிய டிசீசஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு 20 ல இருந்து 25 கண்டிஷன்ஸ். ஆக்சுவலா அது என்ன மாதிரி சிக்னல்ஸ் நம்மளுக்கு தெரியும், அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது கொஞ்சம் டீடைலா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் a symptom and what is a sign. சிம்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பேஷண்ட்ஸால மட்டும்தான் அதை உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பெயின், ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃபெட்டிக், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. சயின்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆப்ஜெக்டிவ். மற்றவங்களும் அதை உணரலாம். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் ரேஷ் இருக்கு, ஒரு ரெட் கலர் ரேஷ் இருக்கு, மற்றவங்க பார்த்தாலும் தெரியும், ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு பெரிய டிசீஸ் வருது, ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ வாட் த என்டையர் வீடியோ ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் அரௌண்ட் 20 to 25 கண்டிஷன்ஸ் வேர் யுவர் செல்ஃப் யூ கேன் ஐடென்டிஃபை. ஏன்னா இப்போ இந்த கோவிட் காலத்தில் நம்ம எது இருந்தாலும் டாக்டருக்கு போறது வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு முதல்ல காமிக்கும் போதே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசா ஒரு டிசீஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட பர்பஸ். ஸோ வாட் த என்டையர் வீடியோ ஸோ தட் யூ வில் கெட் சம் ஐடியா அபவுட் த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஆஃப்டர் கொரோனா பேசிக்கா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் வந்து யூனிவர்சலா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி வித் சீனியர் சிட்டிசன்ஸ். ஏன்னா அவங்க கொரோனா வந்து போனது வந்து பேசிக்கா அவங்க நார்மல் ரொட்டீன் வரதுக்கு ரொம்ப நாள் எடுக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, ஒரு வீக்னஸ் இருக்குன்றதுனால ஜென்ரலி தே பாப் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் வித்வுட் த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன், வித்வுட் நோயிங் வாட் இஸ் ஆக்சுவலி டிஃபிஷியன்ட் இன் த பாடி. ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா அது வந்து ஒரு அப்சார்ப்ஷன், ஒரு டெபாசிட் ஆகுறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ அதனால பேசிக்கலி யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை என்ன உங்களுக்கு டிஃபிஷியன்ட், நீங்க என்ன எடுக்கணும், எந்த குவான்டிட்டியில் எடுக்கணும், எவ்வளவு டியூரேஷன் எடுக்கணும்ன்றது பேசிக்கா தெரியணும். ரொம்ப காமனா பண்ற மிஸ்டேக் சீனியர் சிட்டிசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த முட்டில வந்து உட்காந்து எழுந்துக்கும் போது, இல்லை குனியும் போது, இல்லை தரையில உட்காந்து எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்ட பாப்பிங் சவுண்ட். ஆக்சுவலா இந்த கை இப்படி மடக்கும் போது, இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாப்பிங் சவுண்ட் வரும். That's a clear sign of calcium deficiency. வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வயசானதுனால கால்சியம் வந்து ஜென்ரலாகவே கம்மியாகும். ஸோ யூ டு ஸ்டார்ட் டேக்கிங் இமீடியட்டா வந்து கால்சியம் டேப்லெட் சாப்பிடலாமா டாக்டர் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட் எடுக்கும் போது அப்சார்ப்ஷன் வில் பி ஒன்லி 20%. ஸோ யூ டு கோ ஃபார் நேச்சுரல் ஃபுட்ஸ். ஆக்சுவலா நேச்சுரல் ஃபுட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், கால்சியம் இருக்கிறது வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலா யூ கேன் டேக் சீஸ், பன்னீர், கர்ட், பீனட் பட்டர். இதெல்லாம் எடுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புல வந்து நல்லா இருக்கும். when compared taking a tablet. ஆக்சுவலா டேப்லெட் கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸா சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும் கால்சியம் இஸ் ஹைலி நீடட் ஃபார் யுவர் போன்ஸ் அண்ட் டீத். ஆக்சுவலா ஸோ நீங்க வயசாக இந்த கால்சியம் வந்து உடம்புல கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனா நம்ம இந்த டயட்டை சரி பண்ணனாலே வந்து கால்சியம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த பிஞ்ச் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இந்த எம்டி ஸ்டொமக். ஆக்சுவலா ஒரு கர்டில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து எம்டி ஸ்டொமக்ல ஒரு வீக்லி 2 times 3 times எடுத்தீங்கன்னாவே கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். இந்த கால்சியம் டிஃபிஷியன்சினால வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெயில்ஸ். நெயில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல கூட சொல்லுவோம், அது மாதிரி வெள்ளை டாட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும், ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். அது முக்கியம், அது உண்மை கிடையாது. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a clear sign of zinc deficiency. அதாவது உங்க பாடி இஸ் கிரேவிங் ஃபார் ஜிங்க் அப்படின்றது தான் வந்து இது நீங்க புரிஞ்சுக்கணும். இது யாருக்கெல்லாம் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் who take sweets made of refined sugars, pastries, இது மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ், இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப காமனா இருக்கும். ஜிங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். ஆக்சுவலா மேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் ஹஸ் a direct relationship towards testosterone. டெஸ்டோஸ்டிரோன்றது வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ இதனால என்ன ஆகும் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஜிங்க் கம்மியா இருக்குன்னா அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோனும் கம்மியா இருக்கும். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் கம்மியா இருக்கிறதுனால இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகிறதுலாம் டிலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியர்ட் டெவலப் ஆகுறது, மசில் மாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மேன்லியா இருக்க மாட்டாங்க, ஃபெட்டிக் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், செக்ஷுவல் இம்மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேல்ஸ்ல வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சினால வர பிரச்சனைகள். அதே ஃபீமேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜிங்க் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் பிரெக்னன்சி. ஆக்சுவலா இந்த ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட், கரு உருவாகிறது, இதுல எல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஜிங்க் வந்து எப்படி டாக்டர் நம்ம சொல்யூஷன் என்ன டாக்டர்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா இந்த நட்ஸ், இந்த சீட்ஸ், லென்டில்ஸ், லெக்யூம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே கொஞ்சம் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல எடுத்தீங்கன்னாவே இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, இது மாதிரி கையில ஒயிட் ஸ்பாட்ஸ் வருது டாக்டர் அப்படின்னா நீங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னாவே இதெல்லாம் மறையறதை வந்து நீங்க கண் கூட பார்க்கலாம். ஸோ தட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஜிங்க் டெஃபிஷியன்சி.
Next வந்து நம்ம பார்க்க போறது வந்து விட்டமின் பி டிஃபிஷியன்சி. விட்டமின் பி போது இட் இஸ் a complex of vitamins ஆக்சுவலா. விட்டமின் B1 இருக்கு, B2 இருக்கு, B6 இருக்கு and B12 இருக்கு. ஸோ இது ஒன்றுத்துக்கும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கிராக்டு கார்னர்ஸ் ஆஃப் த ஹீல்ஸ், உங்க ஹீல்ஸ்ல வந்து காலில் ஹீல் இருக்கு, அங்க வந்து கிராக்டு கார்னர்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்ல கண்ணில் வந்து ரெட் பிளட் ஷார்ட் ஐஸ் அப்படின்னுவாங்க, கண் வந்து ரொம்ப ரெட்டா இருக்கும். அதே மாதிரி அல்சர்ஸ் இந்த லிப்ஸ்ல வந்து குட்டி குட்டி குட்டியா அல்சர்ஸ் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி கிராக்டு கார்னர்ஸ் ஆஃப் த மவுத், இந்த மவுத் கார்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராக்ஸ் மாதிரி இருக்கும். யூஸ்வலா இந்த சில்ட்ரன்ஸ்ல பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற சில்ட்ரன்ஸ் அந்த அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ராப்பரா எடுக்காதனால அந்த டிஃபிஷியன்சினால வரும்போது பாத்தீங்கன்னா இந்த லைட்டா வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் பார்க்கலாம், இந்த சைட்ல கார்னர்ஸ்ல வந்து கிராக்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து விட்டமின் B2 டிஃபிஷியன்சிஸ் ஆக்சுவலா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 சிம்டம் இருக்கு அப்படின்னா அது விட்டமின் B2 டிஃபிஷியன்சி. இது 4மே சிம்டம் கிடையாது, சைன் ஆக்சுவலா. ஸோ உங்க வீட்ல யாருக்காவது இருக்குன்னா நீங்களே இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணி யூ கேன் கம் டு கன்க்ளூஷன் இட்ஸ் B2 டிஃபிஷியன்சிஸ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் B2 supplements actually. Second வந்து பாத்தீங்கன்னா if you see horizontal lines in the nails, இப்போ nailsல வந்து ஒரு horizontal lines இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it's a sign of vitamin B1 deficiency. அதே மாதிரி வாண்டரிங் ஐஸ் இருக்கும், ரெண்டு கண்ணும் ஒரே டைரக்ஷன்ல பார்க்க முடியாது, ஒரு கண்ணு ஒரு டைரக்ஷன்ல பார்த்து இந்த கண்ணு வேற மாதிரி வேற சைட்ல பார்த்துட்டு இருக்கும், ஒன்றரை கண்ணுன்றலாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B1 டிஃபிஷியன்சி. சில பேருக்கு வந்து நெயில்ஸ் வந்து ப்ரௌன் ஆகும், இது வந்து விட்டமின் B12 டிஃபிஷியன்சி. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நெயில்ஸ் வந்து இந்த பிங்கிஷா இருக்கிறது வந்து ப்ரௌனா மாறுது அப்படின்னா அது வந்து விட்டமின் B12 டிஃபிஷியன்சி. If there is redness around the nose, இந்த நோஸை சுற்றி ரெட்னஸ், இந்த ஃபோர்ஹெட்ல ஒரு கிராக்ஸ் ஒரு ரெட்னஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து விட்டமின் B6 டிஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வந்து விட்டமின் B பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். டயக்னோசிஸ் ஆஃப் விட்டமின் B வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா இட் அஃபெக்ட் த ஸ்கின், நெயில்ஸ், ஹேர்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அது இல்லாமல் முக்கியமான சிம்டம் விட்டமின் B டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி பெயின் இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு டிப்ரெசிவா இருப்பாங்க, மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். ரீசன் ஃபார் விட்டமின் B2 டிஃபிஷியன்சி ஆர் விட்டமின் B டிஃபிஷியன்சி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புவர் ஃபுட் சாய்ஸஸ். பீஸா, சமோசா, பக்கோடா, டோனட், பேஸ்ட்ரீஸ், சிப்ஸ், குர்குரே, பேஸ்ட்ரீஸ், பிஸ்கெட்ஸ், வேஃபர்ஸ், இது மாதிரி எக்ஸசிவ் ஈட்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் விட்டமின் B டிஃபிஷியன்சி ஜென்ரலாக வருது. ஸோ வீட்டில் இருக்கிற ஃபுட்டை வந்து பேலன்ஸ்ட் டயட் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B டிஃபிஷியன்சி வராதுன்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஃபேஸ் சேஞ்சிங் பேல், lips losing the pinkish color and redness of nails வந்து அப்படியே white ஆகுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ் யூ ஆர் ரைட், இட்ஸ் ஆல் சைன் ஆஃப் அயர்ன் அண்ட் ஹீமோகுளோபின் டிஃபிஷியன்சி. ஏன் நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா அயர்ன் அண்ட் ஹீமோகுளோபின் இஸ் இன்டர்லிங்க்டு ஆக்சுவலா. அயர்ன் இஸ் வெரி 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 எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீமோகுளோபின். ஸோ இது எப்படி டாக்டர் சரி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், கிரீன் லீவ்ஸ் நம்ம அப்பா அம்மா சொல்றது தான், கீரை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் இஸ் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன், கேரட், பொமிகிரானட், கார்ன்ஸ், ஆப்பிள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா குட் சோர்சஸ் ஆஃப் அயர்ன். இது எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னாவே ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பார்க்க போறது வந்து இந்த நெயில்ஸ்ல வந்து வெர்டிகல் லைன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. முதல்ல நம்ம பார்த்தோம் ஹரிசான்டல் லைன்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா B1 டிஃபிஷியன்சில வர சிம்டம். அதுவே வெர்டிகல் ரிட்ஜஸ் மாதிரி இருக்குது, லாஸ் ஆஃப் ஐப்ரோஸ், இந்த ஐப்ரோஸ்லாம் கம்மியாகுது, கண்ணு வந்து பஃபி ஐஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன? கேன் யூ கெஸ்? யா, இட்ஸ் தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு வந்து பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் வந்து இட் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிசம் இந்த பாடி. அதாவது நம்ம உடம்புல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் நம்ம எடுக்கிறது எல்லாத்தையும் மெட்டபாலிசம் பண்ணி அதை அசிமுலேட் பண்ணி அப்சர்வ் பண்றது தான் வந்து தைராய்டோட ஃபங்க்ஷன். ஸோ தைராய்டில் வந்து டிஃபிஷியன்சியோ இல்லை டிஃபெக்டோ இருக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்ம என்னதான் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ்லாம் எடுத்தா கூட அது ப்ராப்பராக மெட்டபாலிசம் ஆகாமல் ஒரு டிஃபிஷியன்சி ஸ்டேட்டில் இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க பட் தே வில் ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆக்சுவலாக. ஸோ தைராய்டு வந்து இட்ஸ் அன் ஹார்மோனல் டிசீஸ் ஆக்சுவலாக. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்ட் இட் கேன் பி ட்ரீட்டட் வெரி ஈஸிலி அட் த எர்லி ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஒன்ஸ் அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் இந்த எல்ட்ராக்சின் இருக்கிறது எம்டி ஸ்டொமக்ல அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி crucial in identifying the symptom at the early stage actually. அதே மாதிரி prevention of thyroid பாத்தீங்கன்னா eat wholesome home cooked food, இது எடுத்தாலே போதும் அப்படின்றாங்க. தைராய்டு வந்து பேசிக்கா வந்து இட்ஸ் ஜெனடிக் டிசீஸ் ஆக்சுவலா. உங்க அம்மாக்கு இருந்ததுன்னா உங்களுக்கும் வரும். ஸோ அதனால இது வந்து பெருசா வந்து நம்ம தள்ளி தான் போட முடியும், இது வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தைராய்டு வரதை நம்ம தள்ளி போடலாம், இல்லை வராம அவாய்ட் பண்ணலாம். வெரி ரஃப் அன்இவன் நெயில்ஸ், நெயில்ஸ்லேயே பாருங்க, நம்ம வந்து வெர்டிகல் ரிட்ஜஸ் பார்த்தோம், ஹரிசான்டல் ரிட்ஜஸ் பார்த்தோம், ஒயிட் ஸ்பாட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறது வந்து ரஃப் அன்இவன் நெயில்ஸ் இது மாதிரி இருக்கு. பிளஸ் உங்களோட விஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது, எஸ்பெஷலி நைட் விஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எஸ் யூ ஆர் ரைட், இட்ஸ் விட்டமின் A டிஃபிஷியன்சி.
இதுல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வந்து ஃபுட் டிஃபிஷியன்சினால மட்டும் வராது, ஃபுட் வந்து ப்ராப்பரா எடுக்காதனால மட்டும் வராது. முக்கியமான காரணம் வந்து லிவர்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல கன்ஜெஷன் ஏதாவது லிவர்ல இருக்கு அப்படின்னா அதனால கூட விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வரும். ஏன்னா நிறைய பேர் இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சிஸ் இருக்கவங்க கீரை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுப்பாங்க. எடுத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி சரியாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த லிவர்ல இருந்து பைல்னு ஒன்று செக்ரீட் ஆகும். அந்த பைல் செக்ரீட் ஆனதான் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து பிரேக் டவுன் பண்ணி விட்டமின் ஏவை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால விட்டமின் ஏ அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அதனால நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நம்ம என்னதான் எடுத்தோம் நம்ம விட்டமின் ஏ இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னும் போது இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் டாக்டர் அண்ட் டு செக் யுவர் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், நம்ம லிவர் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். விட்டமின் ஏ வந்து ஃபேட் சால்யூபிள் ஆக்சுவலாக. ஸோ வந்து விட்டமின் ஏ வந்து கீல இருக்கு, பட்டர்ல இருக்கு, கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில்ஸ்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது விட்டமின் ஏ வந்து டிஃபிஷியன்சியை வந்து நம்ம பூர்த்தி செய்யலாம். அல்டிமேட் பாட்டம் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி இன்டர்னல் ஆக்டிவிட்டி கோயிங் இன்சைட் தேர் இஸ் சம் சிக்னல் அவுட் சைட். அதுதான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். This small deficiency when not acted upon or ignored can lead to severe complications in future. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்காக பண்ணணும்னு நினச்சேன். அது மாதிரி இந்த கொரோனா டைமில் 2 இயர்ஸாக நம்ம வீட்லேயே இருக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக பண்ணுறதில்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வெளியில் காமிக்கும். அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். நம்ம பாடி அதுவே தானாகவே சரி பண்ணிக்கும். No need to panic actually. ரொம்ப பதட்டமாக வேணாம். Don't go for tablets immediately. இந்த சப்ளிமெண்ட்ஸ்ன்றது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வயசானவங்க, அதாவது 90 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அவங்களால நார்மலாக ஒரு ஃபுட் எடுத்து அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் இல்லை உடம்புல அப்படின்றவங்களுக்கு தான் சப்ளிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ 25 வயசு 30 வயசு 40 வயசுலேயே நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யூ வில் பிகம் டிபெண்டன்ட், அடிக்ஷன் மாதிரி ஒன்று ஆகலாம். ரெண்டாவது வந்து நம்மளோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் வந்து கம்மியாகும் உடம்புல. ஸோ 90% வந்து உங்களோட மோஷனில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த டேப்லெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். கோ ஃபார் நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து பேசிக்காக நம்மளோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா we can avoid big complications in future. Thank you. Thanks for watching.